அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவா கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு சிறுதானியத்தை பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன் வீவர்ஸ். இது வரகு அரிசி. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய சிறுதானியம் வரகு அரிசி. வரகு அரிசி எளிதாக எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகளில் எல்லா மளிகை கடைகள்லையும் நல்லாவே கிடைக்கிது. நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய நான் எடுக்கிற அன்றைக்கி நான் எல்லா பொருட்களுமே நான் உபயோகப்படுத்தினா மட்டும்தான் வெளியில் சொல்லுவேன். நான் இதை இன்றைக்கி சாப்பாட்டுக்கு எடுத்துருக்கிறேன். அதனால் அதை பற்றின ஒரு வீடியோவை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. இது எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். நமக்கு ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை ரொம்ப குறைக்கும். குளுக்கோஸ் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். சீரம் இன்சுலினை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது வரகு அரிசி. அப்போ என்ன, சுகர் பேஷண்ட் இதை தாராளமாக காலை உணவுக்கு எடுக்கலாம். காலை உணவுக்கு நல்ல ஒரு கஞ்சியோ நம்ம உப்புமாவோ பொங்கலோ கிச்சடியோ என்ன வேணால் இதில் பண்ண முடியுது. எல்லாமே அதாவது அரிசி சாப்பாட்டில் என்னென்ன செய்கிறோமோ எல்லா வகையான சிறுதானியங்கள்லையும் அது எல்லாம் செய்கிறதுக்கு தாராளமாக முடியுது. நல்ல ஒரு 4-5 அது பின்னாடி சொல்கிறேன். நான் 4-5 தடவை கழுவி உபயோகப்படுத்த வேண்டியது இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. வரகரிசி வேறு என்ன செய்யும் அப்படின்னா, புற்றுநோய் உருவாக்கக்கூடிய செல்களை எல்லாம் அழித்து நமக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கும். மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு உள்ளவங்களுக்கு, இருதய நோய் வரக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய அறிகுறிகள் தெரியும். மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு சில உபாதைகள் உடம்புல தெரியும். அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருக்குமே இது நல்ல ஒரு 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 சிறந்த உணவாக இது தெரியுது. இதில் நமக்கு இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. அது முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக கருதப்படுது. இது எல்லாம் சேர்ந்து புரதச்சத்து இருக்குது. நமக்கு நார்ச்சத்து மிக அதிக அளவில் இருக்குது. ஃபைபர் இருக்கிறதுனால தான் நமக்கு இது சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடியது. குளுக்கோஸ் லெவலை ரொம்ப கட்டுப்படுதுங்கிறதுக்காக, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எடுத்தேன். ஏன்னா சுகர் இல்லாமல் உடம்பை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. நான் எதுலெல்லாம் சுகர் கட்டுப்பாட்டுக்கு என்னென்ன இருக்குதோ அதை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு ரொம்ப கஷ்டமோ சுகர் பிரச்சனையோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் நமக்கு இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் அது மாதிரியான ஒரு சர்க்கரை அளவு அதிகமாகிருச்சு அப்படின்னா அதனால் உடல் உறுப்புகளில் உள்ளுறுப்புகளில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுங்கிறத நம்ம பறித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அந்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இந்த மாதிரியான சிறுதானியங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வரேன். வரகரிசியில் இன்றைக்கி நான் கிச்சடி பண்ணியிருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. அதையும் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி உணவு பதார்த்தங்கள் செஞ்சு காமிச்சது கிடையாது. வீடியோ எடுக்கிறதில்ல, நம்ம ஒரு ஆள் தான், நம்ம எடுக்க முடியாது. இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்காக இதை காமிக்கிறேன். நான் பண்ணின கிச்சடி வரகு அரிசி கிச்சடி எல்லாம் பண்ணுற மாதிரி தான். நம்ம ரவை எப்படி பயன்படுத்துவோமோ அதே மாதிரி தான். ஒரு 4 தடவை இந்த வரகு அரிசியை நல்ல தண்ணியில் கழுவிட்டு 5வது ஒரு நல்ல தண்ணீர் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்புறம் வழக்கம் போல் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டு, வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இருந்தால் போட்டுக்கிடலாம். நம்ம வீட்டில் கேரட் மட்டும் இருந்ததுனால இன்றைக்கி கேரட் போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா தாளிச்சிட்டு 1 பங்கு வரகரிசி, இந்த வரகரிசிக்கு 1 டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா 3 டம்ளர் தண்ணீர் விடணும். தண்ணீர் நல்லா கொதிக்கும் போது உப்பு போட்டுட்டு தண்ணீர் கொதித்து வந்ததுக்கப்புறமா அதில் இந்த வரகரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை அள்ளி அதில் போட்டு அதை நல்லா ஒரு சிம்மில் நல்லா கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அருமையான கிச்சடி கிடச்சிருக்கு. எனக்கு நல்லா எப்போவுமே கிச்சடினாலே கொஞ்சம் குறைவாக தானே இருக்கும். உப்புமாங்கிறது தான் உதிரி உதிரியாக. நல்லா 3 பங்கு தண்ணி வச்சுருந்தேன். ஊற வச்சுருந்ததுனால அதில் கொஞ்சம் தண்ணி, ஒரு அரை டம்ளர் தண்ணி இருந்திருக்கும். அப்போ 3.5 பங்கு தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி அழகான சுவையான நமக்கு கிச்சடி தயாராக கிடச்சிருக்குது. எல்லோரும் வரகரிசி வாங்கி பயன்படுங்கள். தேங்க்யூ.